பழைய வீட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. கீழே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு. எங்க முதுகில் அடிக்க போது கம்பி. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlog பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் பழைய வீட்டுக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். திங்ஸ்லாம் கொஞ்சம் கிடக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய திங்ஸ் அங்கே தான் கிடக்கு. இப்போ தான் நாங்கள் திங்ஸ்லாம் எடுக்க போகிறோம். போயிட்டு வர ட்ராவலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக நல்லாவே தூங்கிட்டோம். போயிட்டுருக்கோம். சரியான டிராஃபிக் கைஸ். டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. அந்த சைடு நேராக நாங்கள் போனோம்னா டிராஃபிக் தாங்க. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 கிட்ட ஆகுது. காலைல எந்திரிச்சதும் கிளம்பி அப்படியே வந்தாச்சு. சாப்பிடலை, ஜஸ்ராக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா. எப்படியுமே லக்கேஜ் அங்கே உள்ள எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈவினிங் நைட்டு கூட ஆயிரும். ஏன்னா வண்டியை நாங்கள் இன்னும் புக் பண்ணணும். அந்த பீரோலு கட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வண்டியை புக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு இல்லை வேறு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா தான் அந்த பெரிய பெரிய பொருட்களை தூக்கிட்டு வரணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். ஜஸ்ட்டாக உட்காந்துருக்கோம் அவங்க அப்பா கூட. இட்லி பூரி வடை சட்னி சாப்பிட்டுருக்கோம் கைஸ். சாப்பிட்டு பார்க்குறோம். பாய். நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இப்போ நேரம் மாதவரத்துக்கு வண்டி ஓடுறோம். போயிட்டு வீட்டில் போய் பழைய பொருட்கள் எங்கள் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் கிளம்ப போகிறோம். எப்படி எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. அம்மா சொல்ல அம்மா பாப்பா 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 பாப்பா. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இந்த பொருள் இருக்குது. இதை மட்டும் எடுக்கணும். இதில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சாச்சு. அப்புறம் வாங்க இது பெட்ரூம்லாம் ஒதுங்க வச்சாச்சு. ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டாக ஒரே சிரிப்பு தான். எல்லாத்தையும் வெளியே இருந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். ஃப்ரேம் எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இந்த ரூமில் என்ன திங்ஸ் இருக்குது. மேலே பரனில் உள்ளதெல்லாம் எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. பரனில் கட்டுந்துச்சுல அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆமாம் வெளிக்கிட்டு போகிறோம். கிச்சனுக்கு பார்க்கலாம். கிச்சனில் அன்றைக்கி செல்ஃப் மட்டும் தான் ஒதுங்க வச்சுருந்தேன். பார்த்தீங்களா வந்தது எக்க உடைக்கனா இங்கே எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. கிச்சனில் எனக்கு கேஸ் அடுப்பு மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஒதுங்க வச்சாச்சு கைஸுக்கு. மற்ற எல்லாம் ஒதுங்க வச்சாச்சு. இப்போ எல்லா திங்ஸையுமே கீழே நாங்கள் வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா திங்ஸும் இங்கே எடுத்து வச்சாச்சு. மாடியில் வெளியே எடுத்து வச்சாச்சு. ஒன்றா இப்போ என்ன பண்ணுறேன்னா கயிறு கட்டி அந்த இறக்குறாங்க பாருங்க. கயிறு கட்டி இறக்கிட்டு வேஸ்ட்டா இல்லை, அதில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதில் அந்த குட்டி குட்டி பொருள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் கைஸ். கீழே வண்டி நிற்கிது. வண்டியில் ஒரு இதாக திங்ஸாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அரேஞ்ச் பண்ணால் தான் பண்ண முடியும். ஒரு 3 மணி நேரத்துலையாட்டம் இறக்க முடியும். கீழே பாருங்கள் வண்டியை. அங்கே பாருங்கள் வண்டியிலேருந்து ஒன்றா இறக்கிட்டு இருக்கோம். கயிறு கட்டி அந்த பேக்கு கீழே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. வெளிலலாம் வராது, நீங்கள் தான் எடுக்கணும். கோட்டை செவருக்குள்ள பேக் விழ போகுது கைஸ். பாருங்க எப்படி கட்டி இறக்கிட்டு இருக்கணும். எல்லாம் பிறக்கி வச்சிருக்கேன் அடுத்தடுத்து. ஏன்னா 2 மாடி பார்த்துக்கோங்க, இறக்க முடியாது. அதனால கீழே ஒரு ஆள் நிற்கிது, மேலே ஒரு ஆள் கயிறு கட்டுது. இறக்க முடிஞ்சதை மட்டும் கயிறு கட்டி நாங்கள் இறக்கிட்டு இருக்கோம். மசம் நிற்காம வேலை பாருங்க. இதை 2 மாடி கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 படியாட்டி இறங்கணும் கைஸ். இவ்வளோ பொருளுக்கும் 50 படி ஏறி இறங்கினோம்னா போதும்னு ஆயிரும். அதனால தான்
இப்படி ஒரு மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்படி உள்ளே வந்து எடுத்துகிட்டு அப்படி வெளியே போயிடுவாங்க. பிறகுலாம் போய் வண்டியில் வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பாடு வாங்கிறதுக்காண்டி கடைக்கு போயிருக்காங்க. நானும் ஜஸ்ட்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு வந்ததும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வேலையை பார்க்கலாம் கைஸ். கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டேன். ஏன்னா ஜஸ்ட்டாக வந்து எந்திரிச்சிட்டா. என்னம்மா ஜஸ்ட்டாக எந்திரிச்சிட்டா. நல்லா ஜஸ்ட்டாக பார்த்துட்டே நான் இருந்துட்டேன். அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு மீதி வேலையை பார்க்கணும் கைஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்படி தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். நானும் ஜஸ்ட்டாகவும் ஹலோ 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 இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீப் எதுவுமே இங்கே கிடையாது. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இறக்கும் போது அவங்க 2 தான் வெயிட் இருக்கும். மேலே வெயிட் இருக்கு. எங்க எங்க முதுகில் அடிக்க போது கம்பி. நாங்கள் வீடு எல்லாமே காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி கீழே வந்துட்டோம். எல்லாம் திங்ஸும் எடுத்தாச்சு. வண்டி இங்கே பாருங்கள். இந்த வண்டியில் கொஞ்சம் திங்ஸ் வச்சாச்சு. கொஞ்சம் திங்ஸ் வந்து குட்டி அணையில் வச்சுருக்கோங்க ஐஸ். எல்லாமே வேலை முடிஞ்சுட்டு இனிமேல் வீட்டுக்கு போய் இந்த லக்கேஜ்லாம் இறக்கணும். இப்போவுமே மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 10:30 இருக்கும். மணி வந்து 10:30 ஆகிட்டு. வீட்டுக்கு எப்போ போக போகிறேன்னு தெரியல. போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். எங்கள் டெம்போ வந்து முன்னாடி போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியான டாடா ஏசி வந்து போயிட்டுருக்கு கைஸ். அதில் பொருட்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட காரு போயிட்டுருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் வந்து நல்லா ஸ்லீப்பிங். சரியான டிராஃபிக் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. சரியான டிராஃபிக்காக இருக்குது. எப்போ நாங்கள் போக போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் இங்கேருந்து போக 1 மணி நேரம் ஆகும். டிராஃபிக்லாம் கடந்து போகணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். சீக்கிரமாக போயிட்டு லக்கேஜ் இறக்கி வைக்கணும். நாளைக்கு தான் எல்லா லக்கேஜுமே ஒதுங்கி வைக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. தூக்கம் வருது. கால் வலிக்கு, குறுக்கு வலிக்கு, கையெல்லாம் வலிக்கு. பாப்பா தூக்கி என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆக போகுது. இப்போ நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு ஒரு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. கொஞ்சம் திங்ஸ் இன்னும் இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு தெரியுதானு தெரியல, காய போட்டிருக்கோம். கொஞ்சம் துணிகள் தான் துணியெல்லாம் காய போட்டிருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வீட்டுக்குள்ளே சில பல திங்ஸ் இருக்குது. இன்னும் நாங்கள் எடுத்து வைக்கல. ஜஸ்டாக துணி பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இருட்டாயிரும். கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கணும். பாருங்கள், எனக்கு கிச்சன்லேயே இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் செல்ஃப் எல்லாமே டப்பாஸ்மா எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் வேலை முடியவே மாட்டேங்குது. ஒரு வீடை காலி பண்ணணும்னா எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த செல்ஃபில் இன்னும் வந்து கிஃப்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் கைஸ். கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர ஒரு 12:30 ஆகிட்டு. வண்டியெலாம் வந்து வீட்டுக்கு சேர்றதுக்கு அங்கேருந்து எப்படி ஒரு 10:30 10:45 போல் கிளம்பிப்போம் பார்த்துக்கோங்க. இங்கே வரைய 12:30 அப்படி போல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 o'clock ஆயிடுச்சு. நானும் ஜஸ்ட்டாக நல்லாவே தூங்கிட்டோம். அவங்க டேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் எடுத்து வச்சாங்க. என்னம்மா அப்பான்ட்டு அப்புறம் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க ஐஸ். இன்னுமே முடியலை. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து அலசி போட்டிருக்கோம். கொஞ்சம் இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. இன்னும் இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் மடித்து வைக்கணும். வேலை முடிய மாட்டேங்குது ஐஸ். எப்போ தான் முடியும் தெரியல. கிச்சனில் பாருங்கள் அப்படி ஜஸ்ட் அம்மா முடி. இப்போ நாங்கள் 3 பேர் இப்போ தான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிருக்கோம். நேற்றுலேருந்து ஒரே டஸ்ட்டு பாருங்க. கிச்சனில் வந்து இன்னும் வந்து நாங்கள் ஒதுக்கவே இல்லை. அங்கங்கே திங்ஸ் கிடக்குது. அந்த பெரிய பை மேலே உள்ள அந்த டப்பில் உள்ளது எல்லாத்தையுமே ஒதுக்க வைக்கணும். அப்போ இந்த சைடுமே இந்த பாக்ஸ்குள்ளே பெரிய பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே உள்ளதை ஒதுக்கணும். நிறைய வேலை இருக்குது கைஸ். எல்லாமே முடிச்சுட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டணும், அப்புறம் செல்ஃப்ஸில் வந்து நிறைய இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஹோம் டூர் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பாருங்க கைஸ், முடி பிடிச்சி விழுந்துட்டுருக்கா. பாய் சொல்லிடு. பாய் கைஸ், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கிச்சனில் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஹால்லையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த செல்ஃபில் அந்த கிஃப்ட்டு ஃப்ரேமு அதெல்லாம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் செல்ஃபில் மட்டும் எடுத்து வச்சிட்டோம், வேலையெல்லாம் முடிச்சு. இப்படி தான் கைஸ் இன்னைக்கு டே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போய் கடையிலே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னும் நாளையிலேருந்து சமைக்கிற ரொட்டீன் இருக்குது இந்த புது வீட்டில். அது வந்து போகிற வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.